முன்னதாகவே நடக்க இருக்கிறதா ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன். என்ன காரணம்? ரோஹித் பாண்டியா சண்டை தீர்ந்தது இப்படித்தானா? எல்எஸ்ஜி அணி கேஎல் ராகுலை ரீட்டைன் செய்யுமா? சஞ்சீவ் கோயங்கா சொன்ன பதில். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்தியன் டீம் குறித்த அப்டேட்ஸை பார்ப்போம். T20 வேர்ல்டு கப் 2024 இந்தியன் டீமுக்கும் சரி இந்தியன் டீம் ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு ஸ்பெஷலான டோர்னமெண்ட்டை இந்தியா அன்பீட்டனா ஜெயிச்சது ஒரு விதத்தில் ஸ்பெஷல்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஐசிசி டிராஃபி டிராட் முடிவுக்கு வந்தது இன்னொரு விதத்தில் ஸ்பெஷல். பட் இந்த சக்ஸஸில் விராட் கோலி அண்ட் ராகுல் டிராவிட்டுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஆமாம், பெரிய பங்கு இருக்குது. ஒருத்தர் கோச்சு, இன்னொருத்தர் ஃபைனலில் வேணாத மேட்ச்சு. இதில் என்ன நீ புதுசாக கண்டுட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஆன் த ஃபீல்டு கான்ட்ரிபியூஷனை பற்றியே பேசலை, ஆஃப் த ஃபீல்டு கான்ட்ரிபியூஷன் பற்றி பேசுகிறேன். விமல் குமாருங்கிற ஜேர்னலிஸ்ட் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் இந்தியன் டீமோட T20 வேர்ல்டு கப் 2024 ட்ராம்ப் பற்றி பேசியிருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸில் இருந்த ஹார்திக் பாண்டியா மற்றும் ரோஹித் சர்மா பிரச்சனை T20 வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்கில் இந்தியன் டீம்லையும் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ராக்டிஸில் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ஸ்டார் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. அது மட்டும் இல்லை, அவங்க பக்கத்தில் கூட வரல. ரெண்டு பேரும் விலகியே இருந்திருக்கிறாங்க. அப்போதான் விராட் கோலி மற்றும் ராகுல் டிராவிட் ரெண்டு பேரும் சேர்ந்து பீஸ் மேக்கர் ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ரோஹித் அண்ட் ஹார்திகை கூப்பிட்டு வச்சு இந்தியன் டீமுக்காக உங்களோட பர்சனல் டிஃபரன்சஸை நீங்கள் மறந்தே ஆகணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் டே அன்னைக்கு ரோஹித் மற்றும் பாண்டியா பேட்சப் நடந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒரு கார்னர் ஆஃப் த கிரவுண்டில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்க. தே பேட்ச்ட் அப். வாட் ஃபாலோட் வாஸ் ஹிஸ்ட்ரி. ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப்பில் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஹார்திக் கேட்கவே வேணாம். ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அடுத்து இந்தியன் டீமுக்கு வைட்டலாக இருந்த பிளேயர் யாருன்னு கேட்டால் நான் ஹார்திக் பாண்டியாவை தான் சொல்லுவேன். ஃபைனலில் க்ரூஷியலான லாஸ்ட் ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுத்த வரைக்கும் ஹார்திக்கோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப வைட்டல். முதல் நாள் மூஞ்சு கொடுத்து கூட பேசிக்காத ஹார்திக் அண்ட் ரோஹித் சேர்ந்து இந்தியாவுக்காக ஒரு வேர்ல்டு கப்பையே ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. விராட் கோலி மற்றும் ராகுல் டிராவிடோட இந்த தலையீடால ஹார்திக்கு ஒரு வேர்ல்டு கப்பும் கிடைச்சிருக்கு. அதோட சேர்ந்து ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஒரு முத்தமும் கிடைச்சது. ஹாப்பி எண்டிங். த 100 காம்படிஷனில் டீம்ஸை வாங்குவதற்காக அஃபிஷியலாக களத்தில் குதித்த ஐபிஎல் அணிகள். இவ்வளோ நாளாக த 100 டோர்னமெண்ட்டில் ஐபிஎல் அணிகள் கால் பதிக்க போகிறாங்க அப்படின்னு ரூமர் இருந்துச்சு. இந்த ஃப்ரான்ச்சைஸ் அந்த டீமை வாங்க போகிறாங்க. நானே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ இதற்கான அஃபிஷியல் வேலைகள் ஸ்டார்ட் ஆகிட்டு தான் கிரிக் பஸ்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் கிட்ட NDAல சைன் பண்ண சொல்லி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கேட்டிருக்காங்கன்னு கிரிக் பஸ்ஸில் சொல்கிறாங்க. அது என்ன ப்ரோ NDA அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். டே, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன்டா, சத்தியமாக யார்கிட்டையும் சொல்லிடாதரா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சத்தியம் வாங்குவோமே, அதே சத்தியம்தான் உங்ககிட்ட இந்த 100 பற்றிய எல்லா ஃபினான்ஷியல் விவரங்களையும் சொல்கிறோம். பட் சத்தியமாக வேறு யார்கிட்டையும் வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு சத்தியத்தை ECB வாங்குறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸ் அதோட ஒன் ஆஃப் த ஓனர்ஸான GMR கேபிட்டல்ஸ் ஹாம்ஷயர் கவுண்டியோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. KKR, MI, ராஜஸ்தான் ராயல்ஸ், CSK, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், RCBன்னு எல்லாருமே ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த 100 ஃப்ரான்ச்சைசஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே எந்த ஐபிஎல் டீம் எந்த 100 டீமை தட்டி தூக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் காத்திருப்போம். முன்னதாகவே நடக்க இருக்கிறதா ஐபிஎல் 2025 மெகா ஏலம்ங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட்டிங் ஹெட்லைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரவீந்திர ஜடேஜாவோட T20 ரிட்டையர்மெண்ட்டை தொடர்ந்து அந்த ஸ்பாட்டில் ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ண நான் தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு முன்னாள் டெல்லி கேபிட்டல்ஸ் வீரரான லலித் யாதவ். புதிய ஐசிசி சேர்மனாக எலெக்ட் ஆகி இருக்கும் ஜேஷா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட்டை ஷோ பண்ணி இந்தியன் டீமை சாம்பியன்ஸ் டிராஃபிக்காக பாகிஸ்தானுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாரு முன்னாள் பாகிஸ்தான் பிளேயரான யூனிஸ் கான். பலமுறை கன்கஷனால் பாதிக்கப்பட்ட ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் வில் புகவ்ஸ்கி 26 வயதிலேயே ரிட்டையர் ஆக இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட அறிவுரையின் பேரில் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு புகவ்ஸ்கி. பங்களாதேஷ்க்கு எதிரான முதல் டெஸ்ட் தோல்வியை தொடர்ந்து 2வது டெஸ்ட்டுக்கு ஸ்டார் ஃபாஸ்ட் பவுலரான ஷாஹின் ஷா அஃப்ரிடியை ஸ்குவாட்லேருந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தான். இந்தியாவுக்காக 6 ODIs மற்றும் 2 T20Isல விளையாடிய லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பரிந்தர் சரண் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, மேஜர் டாபிக் ஆஃப் தி டேக்கு வருவோம். மெகா ஆக்ஷன் குறித்து 2 கீ அப்டேட்ஸ் இருக்கு. ஒன்று ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் அப்டேட், அதாவது ரிட்டன்ஷன் டீடைல்ஸ். அஸ்வின்ல ஆரம்பிச்சு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் வரைக்கும் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, தேர் வில் பி 6 ரிட்டன்ஷன்ஸ் 4+2. அதாவது நீங்கள் 4 பேரை பிஃபோர் த ஆக்ஷனே ரீடைன் பண்ணிக்கலாம், 2 பேரை ஆக்ஷனில் RTM பண்ணிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு அப்டேட். இன்னும் 2 to 3 டேஸில் இதை BCCI அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரீடென்ஷன் டீடைல்ஸ்க்கான டெட்லைனா செப்டம்பர் எண்டு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அதுதான் 2வது அப்டேட். மோஸ்ட்லி IPL 2025 மெகா ஆக்ஷன் இந்த இயர் நவம்பர்லேயே நடக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு ரூமர் இருக்கு. வென்யூ லண்டனா இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவாக மெகா ஆக்ஷன் ஜனவரி பிப்ரவரியில தான் நடக்கும். டிசம்பர்ல நடக்கிறதே சீக்கிரம் தான். ஏன் நவம்பர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் உள்ள வராரு ஜேஷா.
இப்போதைக்கு பிசிசிஐ செக்ரட்டரியா இருக்கும் ஜெயஷா டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஐசிசி சேர்மனா பதவி ஏற்க இருக்கிறாரு. ஸோ அவரு பிசிசிஐ செக்ரட்டரியா இருக்கும் போதே ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனை கண்டக்ட் பண்ணி முடிச்சிடலான்னு பிளான் பண்றதா சொல்றாங்க. ஒருவேளை இந்த பிளான் மெட்டீரியலைஸ் ஆனா தென் நவம்பர் மாசமே கூட நம்ம ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனை எதிர்பார்க்கலாம். இதுதான் மெகா ஆக்ஷன் பத்தி லேட்டஸ்ட் அப்டேட். தென் 2 டீம்ஸ் பத்தி அப்டேட் இருக்கு. ஒன்னு மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா பத்தி நம்ம ரெவ் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ரோஹித் ஜுகுலன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு இடையே டிஸ்கஷன்ஸ் ஸ்மூத்தா போயிருக்கு. ஸோ ரோஹித் சர்மா வில் பி ரீடைன்டு பை மும்பை இந்தியன்ஸ் சொல்லியிருக்கிறாரு. இது போக போக தான் தெரியும். தென் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களோட மென்டாரா ஜாகிர் கானை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுலை ரீடைன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்எஸ்ஜி ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுல் இஸ் ஃபேமிலின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், ரீடைன் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் ரிலீஸ் பண்ணுவோம் எதுவுமே சொல்ல. இஎம் பூசண மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த டிசிஷனுக்கும் நாம வெயிட் அண்ட் வாட்ச் தான். சரி, நீங்க சொல்லுங்க, ஒருவேளை எம்ஐ ரோஹித்தை ரீடைன் பண்ணா அந்த மூவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 4+2 ரிட்டன்ஷன் பத்திய உங்க கருத்து என்ன? மறக்காம உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.